மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. மகளே, நான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, February 2, 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த ஹெட்லைனோட தளபதி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாதம் இன்னையோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இந்த 2 வருஷ 3 மாத பயணத்தில் நான் முழுசாக நம்புகிறேன் 100% எஃபர்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக நான் கொடுத்துருங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்களும் அதை ஒத்துப்பீங்கன்ற அந்த நம்பிக்கையோடு தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ பெரிய பயணம், அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளாம் மூக்க நுழைக்காமல் இருந்தோம். அரசியல்னால் சாக்கடைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாரையும் அரசியல் மயப்படுத்தி இன்றைக்கி அரசியல்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் வந்து புரிய வச்சுருக்காரு அப்படின்னும் போது, அதற்கு நாங்கள் ஒரு சின்ன டூலாக எங்கேயோ இருந்து ஒரு மூலையில் இருந்து எனக்கு இடம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, வசதி இருக்கோ இல்லையோ, எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ, எவ்வளோ சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணி இன்றைக்கி லாஸ்ட் டே வந்து நிற்கும் போது ஐ ஃபீல் சம்திங், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல நம்ம மிஸ். ஓகே, நாளைக்கு ரிசல்ட் வரும், அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு ஒரு சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. நான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, வன்முறையை மட்டுமே நம்ம முன்னாடி காமிச்சிட்டு இருந்த கட்சிகளுக்கு முன்னாடி அரசியல்ன்றது வன்முறை இல்லை, அரசியல்ன்றது மக்களுக்கானது அப்படின்னு புரிய வச்சது நம்ம தளபதி தான். ஸோ அதற்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. திமுக அப்படின்ற அந்த கட்சி பார்த்திங்கன்னா வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க ஜெயிக்கலை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பண்ணுவாங்க. அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க வைக்கிறது தான் நியாயம் அப்படின்ற மாதிரி பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டுட்டு கூட காசு கொடுக்காமல் அங்கே போய் வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக வந்து வன்முறை பெருசாக கையில் இல்லைனாலும் அதுவும் இன்னொரு திராவிட கட்சிகளாக நம்ம பார்க்கப்பட்டனால நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தமிழகத்தில் ஓரளவுக்கு எல்லா இளைஞர்களும் ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு வந்து சீமான் எடுத்து வச்ச கொள்கை கோட்பாடு, அதற்கப்புறம் இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற கருத்து தான். ஆனால் உண்மையாலுமே தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்கான கட்சியாக நாம் தமிழர் கட்சியை சீமான் கொண்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பல இடங்களில் சொன்னது எப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை ஒரு வன்முறை கூடாரமாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வன்முறை தான் நமக்கு சரியான விஷயம், நம்ம எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளை எவனுமே எதிர்த்து பேசக்கூடாது, அவன் அப்படி பேசினா அவனை நம்ம அட்டாக் பண்ணணும், அவனை நம்ம அடிக்கணும், அவனை வந்து அசிங்கப்படுத்தணும், அவன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோடில் தான் இந்த கட்சியை அவங்க கட்டமைச்சு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது இன்றைக்கி தளபதி உள்ளே வந்திருக்கிறனால தான் நமக்கு புரியுது. எஸ், இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்துலேயும் வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் அப்படின்ற அந்த தம்பி, அவர் வந்து ஒரு அட்வொகேட் போல் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே சப்போர்ட்டர் தான். இடையில டிவிகேக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவாப்பில். பட் பெருசாக பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா, டிவிகே வந்து நல்லது கெட்டது நம்மள மாதிரி 100% சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்போ ஏன்னா அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டர். அவருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பேசக்கூடிய ராஜன் பேரன் நினைக்கிறேன், நல்ல உடம்பெல்லாம் சும்மா ஜிம்பாடி வளர்த்து வச்சுருப்பார். ஸோ அவருக்கும் நடந்த ஒரு சண்டை தான் இன்றைக்கி மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன ஏது, இது சரியாக தவறா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்ம எதை நோக்கி நாம் தமிழர் நம்ம பிள்ளைங்களை எதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் இப்போ நீங்கள் இந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இது வந்து தனிப்பட்ட 2 பேருக்கான பிரச்சனை மாதிரி தான் இது வந்து நமக்கு தோணுது. ஏன்னா இந்த லேடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ப்ராடக்ட்டில் என்ன நீ குற்றம் கண்டுபிடிச்ச, அதை நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த பெண் வந்து அந்த தம்பிக்கிட்ட பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு 2 பேருக்கான தனிப்பட்ட விஷயமா, அவரோட ப்ராடக்ட்டை பற்றி ஒரு இது தப்பாக சொல்லிட்டாரா அப்படின்ற அந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது. ஆனால் இதற்கு முன்னாடி நெல்சன் போட்ட ஒரு வீடியோ, நேற்றோ நினைக்கிறேன், அந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமானுடைய சாட்டையுடைய அந்த ஸ்கேமை பற்றின ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தார்.
இதற்கு முன்னாடி நம்மளும் போட்டிருக்கோம். எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணப்போ சீமான் எந்த இடத்துல போயிட்டு ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு, 25 லட்ச ரூபாய்க்கோ 50 லட்சத்துக்கோ 50 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வீடியோ போட்டோம். அதை அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடும்போது அந்த நியூஸ் ரொம்ப வைரலாக போச்சு. ஆனால் இதற்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவங்களை சேர்ந்த அந்த நபர்கள் எல்லாமே இவருடைய தாயாரை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசி ஒரு வீடியோ போட்டதுக்கு இவரே ஒரு பதில் வீடியோவும் போட்டு வந்திருப்பார். ஸோ அப்போ இங்கே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது நெல்சனுக்கும் என்டிகே குரூப்புக்கும். இதான் பேச்சுவார்த்தையை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? அப்ப இந்த பிரச்சனையை இப்ப ராஜன் பேரனுக்கும் இவருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் பிரச்சனை தானா, இல்ல உள்ளுக்குள்ள அந்த என்டிகே பத்தி இவர் பேசுறாரே அப்படின்றது வெஞ்சன்ஸோட உள்ள வந்தாரா, அப்படின்றது வீட்டுக்கு வந்தாரா அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு தானே நீங்க கூட்டு வரீங்கன்னு சொன்னீங்க, பேச்சுவார்த்தை கூட்டு வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் அந்த தம்பி கேட்குறாப்புல இவர்கிட்ட. ஸோ இங்கே பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த நபர் இப்போ ராஜன் பேரனும் அவங்க அந்த பொண்ணு மனைவின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேருமே பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி சுமூகமாக தானே முடிக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ஸோ இங்கே பிரச்சனையை ஆரம்பிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் பேரன் தான். ஏன்னா அவர் தான் போய் முதல்ல அட்டாக் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அவர் கட்டுமஸ்தான உடம்பு இருக்குது, அவர் மாதிரி எல்லாருக்கும் உடம்பு இருக்காது. கண்டிப்பாக அந்த பையனுக்கு 24-25 வயசு இருக்கும். அவரை எதிர்த்து இவனால் அடிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் என்னால் முடியாது, யாருனாலையும் தனியால் இப்போ ராஜன் பேரன் முன்னாடி போய் நம்ம நின்னோம் அப்படின்னா நம்மளால் அவர் அட்டாக் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் உடம்பு அப்படி வளர்த்து வச்சுருக்காரு. நம்ம எல்லாரும் அப்படி கிடையாது. அப்போ அவர் என்ன அந்த இடத்துல காட்ட விரும்புகிறார்? ஏய் நான் பெரிய ஆளுடா என்னடா அப்படின்ற மாதிரி காட்ட விரும்புகிறாரா? அப்போ அப்படி காட்ட விரும்ப வேண்டிய நபர்கள் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கே கூடாது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீ யாருன்னு அந்த மக்கள் அந்த வீட்டில் இருக்க அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த பையன், அந்த தங்கச்சி, அண்ணன் யாரை வேணா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீ யார், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் பாடி பார்த்தியா அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நீ வந்தியா, இல்லை அங்கே என்ன நீ எண்ணத்தில் நீ வந்திருக்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. ஆனால் அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா ராஜன் பேரனே கொடுத்துருப்பாப்புல. ஸோ வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ண அங்கே கூட்டிகிட்டு வந்தவர் இவர் வெளில கூட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார் சாவி எடுத்து வச்சுட்டு கதவை மூடிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் சாவி இல்லாதனால இவங்க வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பையனோட ஊர், அது நெல்சன் பையன், அந்த பையனோட ஊர். நீ இன்னொரு ஊர்லேருந்து இங்கே இவர் அட்டாக் பண்ண வந்தால் கண்டிப்பாக அவர் ஊர் மக்களோ இல்லை அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க விட மாட்டாங்க. யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கூட்டம் சேருது. கூட்டம் சேரும்போது அங்கேயும் இவர் மிகப்பெரிய லெவலில் வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்க. ராஜன் பேரனை தாக்கி அவருடைய வேட்டி எல்லாத்தையும் உருவி அந்த வீடியோ நான் இங்கே போடல, ஏன்னா அது போட்டு அவருடைய மானத்தன்மையாக வாங்கணும். ஸோ வேட்டி எல்லாத்தையும் உருவி அவரை அடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஒரு பேக்கை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து என்ன எடுக்கிறாருன்னா அருவா. ஸோ இங்கே எனக்கு சுத்தமாக புரியல. அப்போ ராஜன் பேரன் என்ன நோக்கத்தோடு நீ அங்கே போன? உன்னுடைய ப்ராடக்டை பற்றி அவர் தப்பாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் முறையாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டை தப்பாக சொல்கிறாரு, ஸோ அதற்கான முறையான ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு லீகல் ஆக்ஷன் பண்ணணும். இதுதான் ஒரு நடைமுறைக்கு அழகானது. சரி இல்லைப்பா என் ப்ராடக்ட் பற்றி இந்த தப்பாக பேசிட்டேன், ஆனால் ஒரு ஆளை வச்சு நான் பேச்சுவார்த்தை பண்ணி இதுக்கு ஏதாவது ஒரு சுமூகமாக முடிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பேச்சுவார்த்தையாக தானே இருக்கணும். நீங்கள் போயிட்டு அருவாயை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த ஊரில் நீங்கள் வர்றீங்க, இந்த ஊரில் இந்த பையனை இந்த மாதிரி அட்டாக் பண்ண வைங்கன்ற அந்த எண்ணத்தோடு வர்றீங்க. அட்டாக் பண்ணி அப்படி யாராவது மக்கள் வந்தாங்கன்னா அவங்கள மிரட்டுறதுக்கு அருவா வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது. அப்போ என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற கொஸ்டின் எனக்கே வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறது பாருங்கள். ஒரு டாஸ்மாக் கடை நடந்துருச்சுன்னா நான் பேரை மாற்றிக்கிறேன்டா. மற்ற எல்லா இடத்துலையும் சீமான் வர்றாரு வரல, காரைக்குடியிலேருந்து வந்துட்டாரு வச்சுக்க. என்னப்பா ஒரே ஒரு இடத்துல நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சு நீ எப்படிப்பா டாஸ்மாக் கடைய நீ எப்படிப்பா திறக்க விடாமனா அவன் திறக்க வந்தா தானே
யாரு திறக்கிற ஆள் வந்தா தானே அந்த மூலையில கட்டையை வச்சுக்கிட்டு நிப்பாங்க ஆளு. இந்த மூலையில ஒரு ஆளு சும்மா கொடியில அப்படி கொடிய பெரிய குண்டு கட்டையில அப்படி வச்சுக்கிட்டு நிப்பான், அவன் திறக்கவே வரமாட்டான். ஸோ இந்த இடத்துல காரைக்குடியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து சீமான், உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் வந்து ஜெயிச்சார்னா காரைக்குடியில் டாஸ்மாகை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண விட மாட்டோம் அப்படின்றாப்புல. அதற்கு பதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஊர் எல்லையிலே டாஸ்மாகுக்கு வரவனை நாங்கள் கட்டையை வச்சு தடுத்துருவோம், 2 சைடும் தடுத்துருவோம், அப்புறம் எப்படி வந்து திறப்பான்னு சொல்லி இங்கேயும் வன்முறையை தான் தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், டாஸ்மாக் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்தாபனம். அப்போ அதில் வேலை பார்க்கக்கூடிய நபர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸ்தாபனம் நடத்தக்கூடிய அரசாங்கத்தை விட்டுட்டு அதை மூடக்கூடிய அதிகாரம் உள்ள MK ஸ்டாலின் அவர்களை விட்டுவிட்டு அந்த இடத்துல வேலை பார்க்க ஒருத்த வரும்போது நீ அவனை போய் தடுப்ப, அதுவும் கட்டையை வச்சு தடுப்ப, அதை மீறி வந்தால் அவனை அடிப்ப அப்படின்னா நீ யாருக்கானவன்? நீ யாருக்கான மக்களுக்கானவனா இல்லை யாருக்கானவங்க நீங்கள்? அப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து வன்முறை மட்டும்தான் தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எதற்கு எடுத்தாலும் நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடைக்கிறோம், நம்ம இனம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது, நமக்கு விடுதலை வேணும், நாம் இந்த மக்கள்கிட்ட இந்த திராவிட கும்பல்கிட்ட இருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை, அப்போ அதுக்கு நம்ம போராடணும். அப்படின்னா என்ன போராடணும்னு என்ன, சண்டை செய்யணும். அதை தான் இந்த நாம் தமிழர் வந்து திருப்பி திருப்பி வலியுறுத்திகிட்டே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், சண்டை செய்ய வேண்டிய இடத்திலாம் நாம் இருக்கிறோம் அப்படின்னு தான் கேள்வி. அதாவது போராட்ட முறையில் வன்முறையில் சண்டை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். இல்லை, நமக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் அதில் வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க யார் மக்களுக்கானவர்கள் அப்படின்னு. அப்போ இங்கே மக்களுக்கான தலைவர்களை அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது அந்த மக்களை தானே தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறது, அந்த மக்களை தானே அழில்கள்னு சொல்கிறது, இந்த மக்களை தானே வந்து அசிங்கமாக பேசுகிறது. அப்போ நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டும் அவர்கள் மட்டும் நல்லவங்க, அவங்க வந்து அறிவாளிகள், மற்ற எல்லாருமே முட்டாள்கள் போல சித்தரிப்பது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ராஜன் பேரன் அவரோட ப்ராடக்டை பற்றி அந்த தம்பி பேசியிருந்தார் அப்படின்னா, அந்த தம்பிக்கிட்ட நீ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னா அது பேச்சுவார்த்தையோட நின்றுருக்கும். பேச்சுவார்த்தை உடன்படலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கணும் லீகலாக. ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் தானே அவங்கள இறங்கி அவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு, அந்த வயிற்றில் மிதிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாப்புல, இவருடைய உடம்புக்கு அந்த அம்மாவை மிதித்தா அவங்களுக்கு என்ன ஆகும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சிம்பிளாக. அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து கட்டுமஸ்தான உடம்பு, ஒரு மிதிச்சா பயங்கரமாக எஃபெக்ட் இருக்கும். அப்போ தன்னுடைய உடம்பை எதற்கு நீ பயன்படுத்துகிற? நீ எதுக்கு உடம்பு வளர்த்த? நீ 4 பேருக்கு இந்த மாதிரி கட்டுமஸ்தாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஜிம் போனுங்க அப்படின்ற மாதிரி தானே. ஆனால் இன்றைக்கி ராஜன் பேரன் எதற்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கார், உடம்பு வளர்த்து நம்ம எவனமே போய் அடிக்கலான்னு. ஆனால் அதே இடத்துல 4 பேர் சேர்ந்தால் உன்னே அடிக்க முடியும்னு காமிச்சிட்டாங்கல்ல. அப்போ இங்கே உடம்பு வளர்த்தும் யூஸ் இல்லையே. அதுக்கு தான் ஏன் சொல்கிறேன் மூளை வளருங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ ஒரு ஆள் அந்த பையனை போட்டு அடிச்சிட்ட, அவங்க வீட்டில் இருந்து அவங்க அப்பா வயசானவரை அடிச்சிட்ட. ஆனால் 4 பேர் அங்கே ஆம்பளைங்க சேரும்போது உன்னால் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற பாயிண்ட் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியான திமுக மட்டும் நமக்கு வந்து ஆபத்தான கட்சி இல்லை. நாம் தமிழரும் மிக 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 ஆபத்தான கட்சி. உண்மையை சொல்லப்போனால் நாம் தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்ற இந்த ரெண்டுமே தமிழர்களுக்கானது. ஆனால் இந்த கட்சியும் இந்த கொள்கையும் கையில் வைத்து அரசியல் செய்யும் ஆபத்தான நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான், சாட்டை, இடம்பாவனம் போன்றவர்கள். தலை சரிந்தால் தான் கீழே இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக இருப்பாங்க. இங்கே தலையே சரியில்லை, தலையே வந்து தப்பாக பேசுறது, தலையே தருதலையாக பேசிக்கிட்டு தெரியுது. நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. அதனால தான் எனக்கு சீமான் மேலே மிகப்பெரிய ஒரு கோபம். ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நீ உன்னுடைய தம்பி தங்கைகளை எப்படி நீ வழிநடத்தி கொண்டு போகணும்? தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன்னு சொல்லி வந்துட்டு இங்கே தமிழர்களின் மீது வன்முறையை ஏவிவிடும் ஒரு தீய சக்தியாக இன்றைக்கி NTK மாறி இருக்குது அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. இது அவங்க தோல்வியின் விரக்தி. 8 வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் சீமான் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் ஏறி வரும்போதெல்லாம் திடீர்னு ரஜினி வர்றாரு, திடீர்னு கமல் வர்றாரு, திடீர்னு இப்போ விஜய் வர்றாரு, என்னுடைய வெற்றியை வந்து இவங்க பறிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா இது உனக்கான நாடு மட்டும் கிடையாது. அந்த புரிதலே இல்லாதவன் எப்படி தலைவனாக இருப்பேன்? உன்னுடைய இலக்கு, உன்னுடைய பாதை அப்படின்னு நீ சரியாக வச்சுட்டு போன அப்படின்னா யார் இடையில வந்தால் உனக்கு என்னையா?
2 ஆளுமை கட்சி இருக்கும்போது தானே உள்ளே வந்த நீ. திமுகவும் அதிமுகவும் இருக்கும்போது தானே நீ உள்ள கட்சி ஆரம்பித்து வந்தேன்ற. இந்த 50 வருஷம் 70 வருஷம் பணம் தண்ணை போட்ட கட்சியை நீ எதிர்த்து கட்சி ஆரம்பித்து வந்த சீமான், புதுசாக வரக்கூடிய ரஜினிகாந்தையோ கமலஹாசனையோ விஜய் அவர்களையோ உன்னுடைய வளர்ச்சியை இழுக்கிறாங்கன்னு இப்படி சொல்ல முடியும்? அப்போ நீ ஆம்பளையா அப்படின்ற கேள்வி வருது. உன்னுடைய கொள்கை தவறா, உன்னுடைய கோட்பாடு தவறா, நீ எடுத்து வச்ச தமிழ் தேசியம் தவறா, எது தவறு? அப்போ அதை சரி பண்ண வேண்டியது சீமான் தானே. அந்த இடத்துல இருந்து தவறி போய் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வன்முறை பாதையில் கொண்டு போகிறார். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த கட்சி இப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு மாவோயிஸ்டாவோ இல்லை வேறு நக்ஸலைட்டாவோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை சீமான் போன்றவர்கள் மாற்றுவார்கள்ன்றதில் மாற்று கருத்தே கிடையாதுன்ற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க, நம்ம மக்கள், நம்ம தம்பி தங்கைகள், நீங்கள் சேஃபாக இருக்கணுன்ற ஆசையிலையும் அக்கறையிலையும் சொல்கிறோம். அதை மீறி நீங்கள் திருப்பி நாம் தமிழில் தான் போய் நாசமாக போவீங்க அப்படின்னா நாடு ஒன்றும் பண்ணாது. நக்ஸலைட்டுகளையும் மாவோயிஸ்டுகளும் நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் உயிர் உங்கள் கையில் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடும். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.